பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மை நடத்துகிறார். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு காரியமாகும். ஆண்டவரை விசுவாசிக்காதவர்களுக்கு அவர் எந்த நன்மையும் செய்வதில்லை. அவரிடத்தில் நாம் எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்களுக்கு அவர் தருகிற காரியங்கள் அநேகமாய் இருக்கிறது. அந்த நம்பிக்கை குறித்த ஒரு வார்த்தை இன்றைக்கு யோசியா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியை வாசிப்போம். இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளையே, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. கொஞ்ச நாட்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிரு, கொஞ்ச நாள் உலகத்தின் மேல் நம்பிக்கையாயிரு, கொஞ்ச நாள் உன் பலத்தின் மேல் நம்பிக்கையாயிரு, கொஞ்ச நாள் உன் செல்வத்தின் மேல் நம்பிக்கையாயிரு. அப்படி சொல்லுங்க. இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் அவர் மேலே வைத்த நம்பிக்கையில நாம் குறைந்து போவதை அவர் விரும்புகிறது இல்லை. இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இந்த நம்பிக்கை குறையும் பொழுதுதான் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன் அசையாத பர்வதம் போல இருப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் உஷ்ணத்தை காணாமல் செழிப்பாய் இருப்பான். இவ்வளவு வார்த்தைகள் வேதத்துல உள்ளது. ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. தேவ பிள்ளையே, உங்கள் நம்பிக்கை எதன் மேல் இருக்குது? ஒரு வேலைவீனம் வரும்போது, ஒரு வியாதி வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும் அவரை நம்புறீங்களா? இல்ல நான் மகிழ்ச்சியா இருக்கும் போது, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் விட்டு தூரம் போறீங்களா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். இடைவிடாமல் அவரை நம்பிக்கொண்டிருக்கு. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத தேவன், எந்த நிலைமையிலும் நம்மை நேசிக்கிற ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. நம் நம்பிக்கை அவர் மேல உறுதியாய் இருக்கு. ஆபிரகாமை குறித்து ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு அவர் விசுவாசித்தார். நம்புவதற்கு ஒண்ணுமே இல்லைங்க, எந்த சூழ்நிலையும் இல்லை. ஆனால் அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. வாக்கு கொடுத்தவர் மாறாதவர், நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார் என்று இடைவிடாமல் அந்த நம்பிக்கை அவருக்குள்ள இருந்தபடியினாலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான ஈசாக்கை கொடுத்தார். சந்ததியை சொன்ன வாக்கின்படி ஆசீர்வதித்து வானத்தின் நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல பெருகப்படினார். அந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? இடைவிடாமல் தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நிச்சயமாக நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நம்புவதற்கு ஏதுமில்லாத சூழ்நிலை உம்மை நம்பின ஆபிரகாம் ஐயாவை இடைவிடாமல் உண்மையில் நம்பிக்கையோடு கூட நாங்கள் உம்மை பின்பற்றி வர உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. God bless you.